பறந்தவர்கள். தொன்று தொட்ட அடையாளங்களின் சின்ன நம்ம தான். கடற்கரை ஓரங்களில் நம்ம ஆண்டதுக்கு அடையாளமா இங்க இருக்க ஒவ்வொரு சுயம்பலிங்க சாமி, அது நம்ம அப்பா ஆண்ட கோயில். இன்னைக்கு நம்ம அந்த அடையாளத்தை திறந்திருக்கோம். நம்ம கிறிஸ்தவ மதமா மாறினதுனால, நம்ம வேண்டான்னு ஒதுக்குனதுனாலதான் மற்ற சமூகத்து மக்கள் அந்த கோயிலை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நம்மளுடைய அடையாளங்களை நம்ம இழக்க கூடாது. குமரியில இருக்கிற பகவதி அம்மன் கோயில் நம்ம முப்பாட்ட ஆண்டு, நம்மளுடைய மூதாதையர்களுடைய கோயில். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ மதமா மாறினதுனால அவங்க நம்மளை எள்ளி நிறையாடுறாங்க. திருச்செந்தூர் கோயில், அதுல நமக்கு மட்டும்தான் அடையாளம். நம்ம முப்பாட்டம் தான் வடமுடிச்சு இழுத்தான். நம்ம வேண்டான்னு சொல்லி ஒதுங்கினால இன்னைக்கு எவன் வடமுடிக்கிறான், நம்ம யாருன்னே தெரியல அவனுக்கு. இப்படி ஒவ்வொரு கோயில்களா சொல்லலாம். கடற்கரைகள் மட்டும் இல்ல, உள்நாடுகளும் நம்மளுடைய முப்பாட்டனாலதான் ஆண்டு. அதனாலதான் நம்ம பாட்டனுக்கு பாட்ட, முப்பாட்ட மன்னனுக்கு மன்னன். நம்ம ஒன்னும் பாண்டிய மன்னன் இல்ல. பாண்டிய மன்னனை உருவாக்குனதே நம்ம தான், சோழனை உருவாக்குனது நம்ம தான், சேரனும். ஏன்னா பாட்டனே நம்ம தான் ஆதி. நம்மளுடைய தொன்று தொட்டு வாழ்ந்த இனம் தான் மன்னர்களை உருவாச்சு. இன்னைக்கு பைபிள்ல பாத்திருப்பீங்க, பார்வோன் மன்னன். பார்வோன் மன்னன் கிடையாது, அவன் பறவன். அவனுடைய எச்சன் தான் பார்வோன். நம்மளால 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தலைமுறை, வெறும் 5000 கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய யூத இனம் நம்மளை மட்டும்தான் எடுத்துச்சு. ஏன்னா இந்த உலகத்திலே பிறந்த இனத்திலேயே ஒரு அண்டதிகாரம் துணிச்சல் கொண்டது இந்த பறவை இனம் தான். அதனாலதான் இன்னைக்கும் பறவை இனத்தை யாரும் எழுந்து போக விடாத அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால பார்வோன் மன்னன் வேற யாரும் கிடையாது, அது பறவை. இன்னைக்கு நிலா பறவர், சூரிய பறவர் 2 அடையாளம் உண்டு. எகிப்துல ஆண்டவன் தான் நம்ம பறவை. எகிப்து மட்டும் இல்ல, இந்தியா மற்றும் ஆசியா, மத்திய ஆசியா எல்லா இடத்துலயும் பறவர்கள் தான் ஆண்டிருக்காங்க. அதற்கான வரலாறுகள் தான் இருக்கு. அந்த நிலா பறவர்ல ஒருத்தன் தான் பார்வோன் மன்னன். அதே போல அயோத்தியா ஆண்ட பரதவ வம்சமும் நம்ம தான். நம்மளுடைய பேர்ல தான் பரதவ நாடே இருக்கு, பாரத நாடே இருக்கு. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம அந்த வடக்க இருந்து நம்ம பிற்காலத்துல வந்த ஈரானிய மன்னர்களால் நம்ம தென்பகுதிக்கு வந்தோம். தென்பகுதிக்கு வரைச்சில நம்மளுடைய பரதவ இனம் உள்நாடுகளையும் தங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம பரதவன் சொன்னோம்னா, பறவன் சொன்னோம்னா ஒரு சாதி கிடையாது. இது ஒரு பெரிய இனக்குழு. ஏறக்குறைய 16 இனமா இந்த இனம் இருக்கு. இந்த முக்கோன்னு சொல்றோம், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சவன். அவன் முக்கோன்னு ஏன் பேர் வந்துச்சு? முத்து குளிக்கிறதுக்கு முக்குனதுனால, தண்ணிக்குள்ள முக்குனதுனால அவனுக்கு முக்குவன். முத்தரையன் சொல்றான் திருச்சியில, பெருமிடுவு முத்தரையன். அவன் ஒன்னும் வேற ஜாதி கிடையாது. அவனும் நம்மளை போலதான், நம்ம இனம் தான். அவனும் அந்த முத்துக்களுடைய ராஜாக்களா இருந்திருக்கான். அவன் தான் முத்தரையன். அதனால நம்ம இந்துக்களா இருந்து கிறிஸ்தவம் மாறின உடனே ஒரு குறுகிய வட்டம் வந்துச்சு. ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான் பறவன் இதுக்குள்ள கிடையாது. பறவனுடைய எல்கை அது அகில உலகத்தோட ஒன்றிச்சு இருக்கு. நம்மளுக்குன்னே தனி நாகரிகம், சிந்துச்சம ஒளி நாகரிகம் நம்மளுடைய நாகரிகம். இன்னைக்கு நம்ம நாகரிகத்தை நமக்குன்னே தெரியாம போயிட்டோம். ஹரப்பா, மோஜதரா யாருக்குள்ள நாகரிகம்? பறவனுக்குள்ள நாகரிகம். ஆனா வரலாற்றுல எதையுமே பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. புன்னக்காயலுடைய பதிவு கூட பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் தொல்பொருளை சேர்த்திருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆங்கிகாரத்தையும் நம்ம பெறணும். ஆனா நாம கிறிஸ்தவங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள வந்ததுனால நம்மளுடைய தொன்மை அடையாளங்களை எல்லாம் மறந்து நிற்கிறோம். நம்ம தொன்மை அடையாளங்களையும் பெறணும், நம்ம கிறிஸ்தவத்திலையும் நிலைத்து நிற்கணும். அதே போல நம்மளுடைய இளைய தலைமுறைகளுக்கு நாம் யாருங்கிறதையும் சொல்லணும். நாம ஒன்னும் மீனவம் கிடையாது, கடல் கடந்து வாணிபம் செய்த பெரும் தனக்காரர்கள், மன்னர்களை உருவாக்குன தலைமுறைகள். அதை நம்ம தலைமுறைகளுக்கு மீண்டும் சொல்லணும். இந்த எச்ச 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்காண்டி நம்ம இடம் யாருகிட்டையும் சரண்டர். நம்ம கிட்ட குத்தாவும் காரலும் புறக்கி தின்னவனு இன்னைக்கு நம்ம கிட்ட 1000 ரூபாய் தாரம். அந்த 1000 ரூபாய் நமக்கு ஒரு பாலுக்கான செலவு ஒரு நாள். அது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம தூக்கி எறிஞ்ச குத்தாவும் காரலையும் புறக்கினவன் நம்ம கிட்ட நம்மள அதிகாரம் பண்றான். அப்ப அதை உணரணும், நாம ஆளணும். ஆளையிலையா ஆள வைக்கணும் நம்ம ஆட்கள். அதனால அதை உணர்ந்து இளைய தலைமுறைகள் இந்த 1000 2000 எத்தனை பேர் சொல்றான், எல்லாம் உன் ஜாதிக்காரன் 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுறோம்ல. பாப்போம் இந்த எலெக்ஷன். இனி வரப்போற காலம் நமக்கானது. 2024 பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தல் 2027 இருக்கட்டும், ஏன் பறவன் எவன் நிக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு. இளைய தலைமுறைகளுக்கு எங்களுடைய வரலாறுகளை தெரிவிக்கிறது தான் எங்களுடைய கடமை. நாங்க ஒன்னும் மீனவம் கிடையாது. பரதவர் யாரு? ஆண்டவன். இந்த உலகத்துக்கே வீரத்தை சொல்லி தந்தவன், நீதியை சொல்லி தந்தவன். இன்னைக்கு பிரபாகரன் உலகமே போற்ற தலைவர். யார் அவன்? ஏன் அப்பம் அவன்? ஏன் தலைமுறை? ஏன் ரத்தம்? அவனும் மீனவன் தான், அவனும் பரதவன் தான். அவன் கடையர் இனத்துல பிறந்தவன், நான் பறவர் இனத்துல பிறந்திருக்கேன். அவனும் என் இனத்தோட சேர்ந்தவன். ஏன் இனத்துக்கு மட்டும்தான் நீதி, நேர்மை, தன்னலமற்ற சிந்தனை. இது இந்த இடத்துக்கு மட்டும்தான். இந்த இடத்துக்கான ஒரு உணர்வோட இளைய தலைமுறைகளும் வரணும், அரசியலை கத்துக்கணும், சமுதாய உணர்வோட பிற மக்களையும் நேசித்து வாழ்வாங்கு வாழ நான் வாழ்க்கிறேன்.